அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் முனைவர் தமிழ்ச்செல்வி, ஜெயராஜ் அன்னபாக்கிய மகளிர் கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியை. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாற்றுடைய பொருள் மற்றும் விளக்கம், அதாவது இங்கிலீஷில் மீனிங் அண்ட் டெஃபனிஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. சரி சரி இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்துக்குமே ஒரு பொருளும் நடைபெறும் சம்பவங்களுக்கும் ஒரு வரலாறு கண்டிப்பாக இருக்குது. வரலாறு இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த வரலாறு திடீர்னு தோணுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே தொகுத்து அதுக்கு விளக்கம் கூறி அதை தொகுத்து எழுதி வைக்கப்படக்கூடிய இலக்கியம் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வரலாறுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனுஷன் வரலாறை எழுதுறதற்கு எத்தனையோ வருஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய காலங்களில் மனிதர்கள் நாடோடிகளாக தான் அலைஞ்சு தெரிஞ்சாங்க. உணவை சமைச்சு உண்ணுவதுக்கு கூட அவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு சிந்திக்கிறதுக்கும் திறனாய்வு செய்வதற்கும் போதுமான அறிவு அப்படின்றது அவனுக்கு கிடையாது. இயற்கை சீற்றங்களை எதிர்த்து போராடி தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். ஆனால் இந்த மனுஷன் எப்போ தன்னுடைய அனுபவங்களை தங்களை சுற்றி உள்ளவங்க கிட்ட விவரிக்க முயற்சிட்ட போது தான் வரலாறு ஆரம்பமாச்சு. ஆனால் அதை நிரந்தரமாக குறித்து வச்சுட்டு இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு தோன்றவே கிடையாது. அது எப்போ தோணுச்சு அப்படின்னா, எப்பொழுது வரலாற்றில் எழுத்து முறை தோன்றாங்களோ அப்பொழுது தான் அந்த நிகழ்ச்சிகளை எழுதி வைக்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு தோணுச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் தன்னை பற்றியும் தன்னோட கடந்த காலத்தை பற்றியும் அறியறதற்கு ஆர்வம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கடந்த காலத்தை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நிகழ்காலத்தை புரிஞ்சுட்டு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல் வரலாறு மூலமாக தான் அவனுக்கு கிடைச்சிச்சு. இந்த வரலாறு வளர்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமாகவும் இந்த எழுத்துக்களுடைய கண்டுபிடிப்பு இருந்துச்சு. சரி, இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம எல்லாரும் வரலாறு வரலாறு அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் இந்த ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்றது ஆங்கில வார்த்தையுடைய மொழிபெயர்ப்பு தான் வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்ற வார்த்தை ஹிஸ்டோரியா, என்னது ஹிஸ்டோரியா அப்படின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் பெறப்பட்டது. இந்த கிரேக்க வார்த்தைக்கு, அதாவது ஹிஸ்டோரியா அப்படின்னா என்ன, ISTORIA, ஓகே, ஹிஸ்டோரியா. இந்த ஹிஸ்டோரியா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்டைன் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் என்கொயரி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆராய்ச்சியின் விளைவாக, எதையுமே நம்ம அப்படியே நம்ம நம்பிட மாட்டோம் இல்லையா, அது சரியா உண்மையா தப்பா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதன் விளைவாக வரக்கூடிய அந்த தொகுப்பை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வரலாறு என்ன, மீனிங் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ஓகேவா? சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, வரலாற்றினுடைய பொருள் வரையறை என்ன. இப்போ எனக்கு வரலாறு அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும், உங்கள்கிட்ட கேட்டால் அது வரலாறு அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வரலாறுக்கு நிறைய அறிஞர்கள், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வரலாறு படிச்சிருப்பாங்க இல்லையா, நிறைய அறிஞர்கள் ஒவ்வொரு வரலாறையும் ஒவ்வொரு மாதிரி பல அறிஞர்கள் வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதில் யார் யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டானவங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, என்றைக்குமே மாறப்படாத கடந்த கால நிகழ்ச்சிகளை பற்றி தெளிவாக விளக்குவது தான் வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரிஸ்டாட்டில். யார் சொல்லியிருக்காங்க? அரிஸ்டாட்டில். அதாவது வரலாறு பற்றிய இந்த பொருள் விளக்கத்தை, அதாவது வரலாறு அப்படின்றது மாறுபடாத அன்பாஸ்டிங், அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ஹிஸ்ட்ரி இஸ் அன் அக்கவுண்ட் ஆஃப் அன்சேஞ்சிங் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யார் சொல்லியிருக்காங்க? அரிஸ்டாட்டில். கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள், அதாவது நேற்று சரி நான் இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சா எனக்கு எப்படி இருந்திருக்கும், அது மாதிரி நேத்தை யாராலையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா மாற்ற முடியாது. கடவுளால் கூட நேத்தை என்ன பண்ணக்கூடியாதுன்னா மாற்ற முடியாது. ஸோ கடந்த கால நிகழ்ச்சிகள் எப்பவுமே மாறாத தன்மை உடையது, அதுதான் அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், ஓகே. அண்ட் தென் செகண்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்துக்காட்டுகள் மூலம் பெறப்படும் தத்துவம் தான் வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹிஸ்டரி இஸ் அ philosophy drawn from examples அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டயனோசியஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. அதாவது ஹிஸ்டரி அப்படின்றது நார்மலான ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, அது ஒரு philosophy, அது ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது எடுத்துக்காட்டுகளுக்கு ஹிஸ்டரி இஸ் அ philosophy drawn from examples, ஓகே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ்னா என்ன, எடுத்துக்காட்டு. இப்போ நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி என் பையன் இருப்பான், நான் இப்படிலாம் இருந்தேன் தருண், இப்படிலாம் படித்தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகே. அதே மாதிரி வரலாற்றில் இந்தந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இவ்வளோ பெரிய மன்னர்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தையுமே எடுத்துக்காட்டுகள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பண்ணோம்னா சொல்கிறாங்க.
இப்போ இந்த எடுத்துக்காட்டு அப்படின்றது எல்லாரும் சொல்லலாம், அது வந்து கற்பனை புராண கதை அப்படின்னு சொல்லலாம். கிடையவே கிடையாது. நடந்தது எல்லாமே உண்மையான வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சிகளும் நிறுவனங்களும் தான் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்ததான் மூணாவது ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி மேக்ஸ் மென் வைஸ். திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கேர்ள்ஸ். அதாவது வரலாறு அப்படின்றது மனிதனை ஒரு அறிஞராக்கக்கூடிய அறிவுத்துறை அப்படின்னு சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி வரலாறு தெரிஞ்சா மட்டும்தான் அவன் அறிவாளியா இருக்க முடியும். வரலாறு அப்படின்றது அவ்வளோ அறிவு பெட்டகமா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கருத்தை யாரு சொல்றாங்க? ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த அறிஞரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்சிஸ் பேக்கன். இவர் எந்த நாட்டுக்காரரு? ஆங்கிலேய நாட்டுக்காரர். ஸோ இவரோட கூற்றுப்படி வரலாறு அப்படின்றது சும்மா கதையோ கட்டுக்கதையோ கிடையாது. அது வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு துறை அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி இன்னொருத்தரும் சொல்கிறாரு, வரலாறு அப்படின்றது கடந்த காலத்தை பற்றி தான். ஆனால் வெறும் கடந்த காலத்தை பற்றி இது கிடையாது. வரலாறு அப்படின்றது கடந்த கால அரசியல் வரலாறு. அப்போ நம்ம லாஸ்ட் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் தான். இவங்களுக்கு நடந்த போர், இவங்களுக்கு நடந்த போர் அப்படின்றத பற்றி நிறைய இம்பார்ட்டன்ட் நம்ம படிப்போம் இல்ல. அதுதான் யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் சீலி அப்படின்றவர் சொல்றாரு. இந்த புகழ்பெற்ற, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வரலாறு அப்படின்றது கடந்த கால அரசியல் வரலாறு. வெறும் கடந்த காலத்தை பத்தி சொல்றது யார் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அரிஸ்டாட்டில். அடுத்தது வரலாறு அப்படின்றது கடந்த கால அரசியல் வரலாறு அப்படின்னு சொல்லி ஜான் சீலி என்ன பண்ணியிருக்காரு சொல்றாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அரசியலுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தாமஸ் கார்லைல் அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா வரலாறு அப்படின்றது மனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரம். இப்ப ஹிஸ்டரியில் நம்ம எல்லாரையும் போற வரோம் எல்லாரையும் பார்த்துருவோமா? பார்க்க மாட்டோம் இல்லையா. ஸோ யாரெல்லாம் முக்கியமாக வரலாற்றில் ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்தாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஓகே, ஸோ நிறைய மனுஷங்களுடைய எண்ணங்கள் தான் நடவடிக்கையாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா 1793 1815 வரைக்கும் பிரான்ஸ் நோட்டாடோ வரலாற்றை பிரான்ஸ் வரலாறுன்னு படிக்க மாட்டோம். என்ன வரலாறுன்னு படிப்போம்? நெப்போலியனுடைய வரலாறு, அவனுடைய சாதனைகளும் அவனுடைய வீழ்ச்சியும் தான் பிரான்ஸ் நாட்டோட வரலாறாவே ஆச்சு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் மகாத்மா காந்திஜி எடுத்துட்டோம்னா ஃப்ரீடம் மூமெண்ட்ல காந்திய சகாப்தம் அப்படின்னு படிப்போம். ஏன்னா அந்த பீரியட்ல மகாத்மா காந்திஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியா, பாலிடிக்ஸையே ஷேப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இருந்தாரு. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வரலாறு அப்படின்றது மனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வரலாறு அப்படின்றது கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இடையே நடைபெறக்கூடிய முடிவற்ற பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? இதை யாரு சொல்றாங்க அப்படின்னா ஜேபி பியூரி அப்படின்றவர் சொல்றாரு. என்ன சொல்றாங்க? ஹிஸ்டரி இஸ் an unending dialogue between the past and the present. ஓகே, ஸோ பாஸ்டையும் ப்ரெசென்ட்டையும் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இருக்க முடியும். வரலாறு அப்படின்ற பொருளை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்திருக்கார். ஓகே, அது கூடவே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹிஸ்டரி இஸ் a science also, no less and no more. ஹிஸ்டரின்றது ஒரு அறிவியல் துறை, இதுக்கு குறைஞ்சதும் கிடையாது கூடுனதும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு விவாதம் அப்படி ஹிஸ்டரியோட அந்தஸ்தையே ஒரு படி மேலே தூக்கி வச்சிருக்காரு. யாருன்னா ஜேபி பியூரி. இந்த தாட் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்கஷன், ஹிஸ்டரி ஆர்ட்ஸா சயின்ஸா அப்படின்ற ஒரு பெரிய டிஸ்கஷனே நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா வரலாறு அப்படின்றது மலர்ந்து விரிந்து வரக்கூடிய மனித சுதந்திரத்துடைய கதை அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா ஆக்டன், லார்ட் ஆக்டன் பிரபு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஸோ என்ன சொல்றாரு? மனுஷன்றவன் தன்னோட அடிப்படை உரிமைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடி வரக்கூடியதுதான் அந்த கதை தான் வரலாறு. விடுதலை உணர்வு அப்படின்றது தான் வரலாற்றோட மைய கருத்தா இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. லாஸ்டா ஒரே ஒரு முக்கியமானது பார்த்துருவோம். ஆர்ஜி காலிங்வுட் அப்படின்றவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வரலாறு அப்படின்றது எண்ணங்கள், இப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் என்னுடைய வரலாறு, அது மாதிரி எண்ணங்களுடைய வரலாறு தான் வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ வரலாறு அப்படின்றது பழமையான நிகழ்ச்சிகளை பற்றியது மட்டும் கிடையாது. கடந்த கால நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே எழுதக்கூடிய வரலாற்றாளருடைய எண்ணங்கள் வழியாக வெளிப்படுது. பழைய நிகழ்ச்சிகளுக்கு பொருள் கூறும் போது அது வரலாறா உருமாற்றம் அடையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வரலாறு அப்படின்னாலே நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வால்டர் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா வரலாறு அப்படின்றது
மனுஷன் இழைக்கக்கூடிய குற்றங்கள், அவன் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள், இது எல்லாத்தையும் சொல்றது தான் வரலாறு அப்படின்றது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொய்யான கதை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவருடைய சீடர் அதே மாதிரி தானே இருப்பாரு. வால்டரோட சீடர் யாரு அப்படின்னா கிப்பன். அவர் என்ன சொல்றாருன்னா இதே மாதிரிதான் வரலாறு அப்படின்றது மனித இனத்தோட குற்றங்கள், தவறுகள், துயரங்கள், இது எல்லாம் பட்டியல் இல்லாம வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, ராபர்ட் வால்போல், நெப்போலியன், ஜேம்ஸ் ஜாய்ஸ், இவங்க எல்லாருமே வரலாற்று ஒரு பொய், கெட்ட கனவு அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. இதோட மட்டும் இல்லாமல் வரலாறு அப்படின்றது ஒரு பெரிய குப்பை குவியல் அப்படின்னு ஹென்ரி ஃபோர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வரலாற்றை பற்றி கூறப்படக்கூடிய எதிர்மறை பொருள் விளக்கங்கள் எல்லாம் ஒருதலை பட்சமானவை. வெறுப்போட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அவருடைய அறியாமையினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்றாங்க. சரி, இப்ப எந்த ஒரு பொருள் விளக்கமும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இவங்க சொன்னது சரியா? வரலாற ஒருத்தர் குப்பை குவியல்னு சொல்றாரு, வரலாற ஒருத்தவங்க அறிவு சார்ந்த விதை, அறிவியல் துறை, அறிவு சார்ந்த துறை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொன்றும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. ஆனா வரலாறு ஒரு வாழும் உயிருள்ள இயல். இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரி படிக்கல அப்படின்னா ஒண்ணுமே என்ன பண்ண முடியாதுன்னா செய்யணும். ஸோ ஹிஸ்டரி மற்றவங்கள வாழ தூண்டுது. எப்படி எப்படி வாழணும், எப்படி எப்படி வாழக்கூடாதுன்றத முன்னாடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹிட்லர் மாதிரி வாழ்ந்தோம்னா பெரிய அழிவைத்தான் சந்தும், அசோகர் மாதிரி வாழ்ந்தோம்னா நாட்டுக்கு நல்லது செய்யத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வாழணும் அப்படின்னு வரலாறு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது, வாழ வைக்குது. தடுமாறியவர்களை இப்படி போனா இந்த வழிதான் வரும் அப்படின்னு சொல்லி தடுமாறியவர்களை நேர்வழிப்படுத்துது. ஸோ அதனால எல்லாருக்குமே தேவைக்கூடிய ஆழமான அம்சங்களை விளக்குறது தான் வரலாறு. வரலாறு அப்படின்றது ஒரு கால பெட்டகம். அதனால இதை ஒரு வரையறைக்குள்ள வைக்கிறது அப்படின்றது இயலாத காரியம். ஸோ அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னு சந்தோஷமா அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்கணும். ஏன்னா ஹிஸ்ட்ரி மேக்ஸ் மென் வைஸ். வரலாறு படித்தவர்களால் மட்டும்தான் வரலாறு படைக்க முடியும். வரலாற்றை மறைந்தவர்களால் என்னைக்குமே வரலாறை என்ன பண்ண முடியாது அப்படின்னா படைக்க முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரி, அடுத்து இதே மாதிரி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.